கடந்த 2017ஆம் ஆண்டு சாம்பியன்ஸ் டிராபி கோப்பையை வென்ற பாகிஸ்தான் அணி உள்ளூரில் நடைபெற்ற 2025ஆம் ஆண்டு சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் முதல் சுற்றிலேயே பரிதாபமாக வெளியேறியது. இந்நிலையில் பாகிஸ்தான் அணியின் முன்னாள் கேப்டனான சாஹித் அஃப்ரிடி அணியை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நியூசிலாந்திற்கு எதிரான T20 தொடரில் ஆல்ரவுண்டரான சதாப் கான் மீண்டும் பாகிஸ்தான் அணியில் இடம்பெற்றுள்ளார். இவரை எதை வைத்து தேர்வு செய்தீர்கள்? உள்நாட்டு கிரிக்கெட் போட்டியில் இவர் சிறப்பாக விளையாடினாரா என அஃப்ரிடி அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பியுள்ளார். மேலும் நியூசிலாந்திற்கு எதிரான T20 தொடரில் பாகிஸ்தான் அணியின் கேப்டனாக சல்மான் அலி ஆகா நியமிக்கப்பட்டு இருப்பதையும் கடுமையாக விளாசியுள்ளார். ஒவ்வொரு தொடர் வரும்போதும் அதற்காக தயாராகிறோம் என்று நாம் பேசுகிறோம். ஆனால் தயாராகுவதற்கு முன்பே நாம் எடுத்த முடிவிலிருந்து பின்வாங்கி விடுகின்றோம். அதன் பின் அறுவை சிகிச்சை பற்றி பேசுகிறோம். ஆனால் உண்மையாகவே பாகிஸ்தான் அணி தற்போது ICUவில் தான் உள்ளது என அஃப்ரிடி தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தின் தலைவர் மொஹ்சின் நக்விக்கிற்கு கிரிக்கெட் பற்றி எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது தெரிந்தவர்களையாவது அருகில் வைத்துக் கொண்டு அனைத்து முடிவுகளையும் எடுக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் எடுக்கும் முடிவில் கொஞ்சம் கூட தெளிவு இல்லை எனவும் பயிற்சியாளர் மற்றும் கேப்டன்கள் தலைமீது எப்போதும் கத்தி தொங்க விட்டிருந்தால் அவர்களால் எப்படி சிறப்பாக செயல்பட முடியும் எனவும் அஃப்ரிடி விமர்சனம் செய்துள்ளார்.